ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கவுண்டர் டாப்பில் இந்த கார்னரில் எப்படியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு நம்மளோட சேனல்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி இக்கியா ஸ்டாண்ட் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து முன்னாடியே நான் வந்து வாங்கி வச்சுருந்தது தான். ஸோ ஒன்று மட்டும் வாங்கி இருந்தப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பேஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். ஸோ இந்த பேஸ்கட்டில் ஆயில்ஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் தான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா ஆயில் பாட்டில்ஸ்லாம் வந்து ஒரு சேர இருந்ததுன்னா நமக்கு குக்கிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்கட்டில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு ஏதாவது சிந்துனாலோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட நியூஸ் பேப்பரு இந்த மாதிரி ஏதாவது வந்து கார்ட்போர்டு அட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம எதுனாச்சும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு க்ளீனிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த மாதிரி எனக்கு குக்கிங்க்கு தேவையான ஆயில் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் எடுத்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டைலுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வைக்கிறேன். இது ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான். மற்றபடி இது தேவையில்லை அப்படின்னா கூட நம்ம வேறு அந்த இடத்த நம்ம வேறு ஏதாவது வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் இந்த 2 ஜாடி வந்து வைக்க போகிறேன். இதில் வந்து உப்பு புளி இருக்குது. ஸோ உப்பு புளி வந்து எப்போவுமே நமக்கு கவுண்டர் டாப் மேலே வந்து வைக்கும்போது ரைட் சைடில் வந்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு மெயினாக வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட அடுப்புக்கு ரைட் சைடில் வந்து இருக்கும்போது நம்ம கைக்கு தோதாக இருக்கும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்கிட்ட இந்த மாதிரி ஹோஸ்டர் இருக்குது. இது வந்து ஹீட்டிங் பேட் தான். நான் வந்து எதுக்குனாச்சும் இது டக்குன்னு வந்து எடுப்பேன். அதனால் அதை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கு நம்ம அந்த ஸ்டாண்ட் வச்சோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து இடிக்கிற கல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்து இடிக்கிற கல் மட்டும் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறத வந்து வைக்கிறேன். இல்லைன்னா நம்ம அஞ்சரை பெட்டி வச்சுக்கலாம். எதுனாலும் வந்து அதுக்கு அடியில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட்டு ஐடியா. அண்டு இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு அஃபோர்டபுளாக நமக்கு ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா அதே இக்கியா ஸ்டாண்டு வந்து 2 வச்சுருக்கேன். ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து சின்னது. இந்த 2 ஸ்டாண்டையுமே நம்ம வந்து ஹூக் போட்டு அதில் வந்து நம்ம 2ஐயும் ஒன்றா வந்து நம்ம வச்சுக்கலாம். அதாவது அந்த ஹூக்கை வந்து டைட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2மே வேறு இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு வீடியோக்காக மட்டும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன்றனால அப்படியே மேலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். 3 இடத்துல வந்து நமக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருக்கேன் கார்னரில். ஏன்னா அந்த கார்னர் வந்து கொஞ்சம் ரீச் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல அந்த பூவை வச்சுட்டு 2 சைடில் வந்து என்னோடய உப்பு அதுக்கப்புறம் புளி அந்த 2 ஜார் அந்த ஜாடி இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் வச்சுட்டேன் மேலே. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா காஃபி பொடி போடுறது இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து காஃபி பொடி தனியாக வந்து பெரிய பாட்டிலில் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி காஃபி பொடியை வந்து நம்ம மாற்றி எடுத்து வைக்கும்போது அது கொஞ்சம் வந்து கெட்டியாகுது. அதனால் வாங்குகிற பாட்டில்லையே அப்படியே வச்சுக்கிறது. ஸோ அது பெரிய பாட்டில் அப்படின்றனால அதை கபோர்டில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து டீ தூள், அதுக்கப்புறம் வந்து சுகரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்னு. இது வந்து நம்ம அடிக்கடி கண்டிப்பாக வந்து எடுப்போம். அதனால் வந்து இதை இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்னு.
ஸோ இப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்மளோட அஞ்சரை பெட்டி கூட வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சு பார்த்தேன். பட் எனக்கு வந்து கீழே வந்து நான் ஆயில் பாட்டில்ஸ் வந்து வைக்க போகிறேன். அதனால் வந்து நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அஞ்சரை பெட்டியை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த பொம்மை மட்டும் அப்படியே வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உடன் ட்ரே மாதிரி போட்டு அதில் என்னோடய ஆயில் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் பேப்பர் மில் எல்லாத்தையும். அண்ட் கீழே அடியில் இருக்கிறதுல வந்து நம்மளால் எவ்வளோ வந்து ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வைக்கிறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே இடிக்கிற கல், அதுக்கப்புறம் வந்து முட்டை இதெல்லாம் எப்போயாவது எடுப்போம். அதனால் வந்து உள்ளே வந்து அடியில் வச்சாச்சு. அண்ட் அந்த இடத்துல நம்ம மசாலா டப்பா கூட வந்து வச்சுக்கலாம். பட் அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். அதனால் நான் இப்படியே விட்டுட்டேன். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு, 2வது ஐடியாவோடது. ஸோ இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு நிறைய வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் ஆகும். ஸோ இந்த லுக் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்டு 3rd ஐடியா வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி IKEAவோட 2 டயர் ரேக் தான் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நான் இது வந்து இப்போ ரீசெண்டாக போனப்போ வந்து நான் வாங்கினது. இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து நான் முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கினது. இப்போ ரீசெண்டாக IKEA போனப்போ இந்த ஸ்டாண்டு நான் வாங்கினது. இதை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழேன்னு 2 இது இருக்குது. பின்னாடி வந்து நம்ம நைஃப் ஹோல்டர் எல்லாமே இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி காமிச்ச 2 ஐடியாவோட எனக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதில் வந்து இந்த ஒரு ஆர்கனைசர் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் எல்லா பொருளையுமே இதிலேயே வந்து வச்சிடலாம். பட் என்ன ஒன்றா இதில் வந்து இந்த ஆர்கனைசர் வந்து கொஞ்சம் இடம் வந்து பிடிக்குது. பட் கார்னரில் வந்து நம்ம வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து இடைஞ்சலாக இருந்தது. எனக்கு இந்த சைடில் சிங்க் வருது. ஸோ அதனால தான் நான் அடுப்புக்கு இந்த பக்கமாக வந்து வச்சுருக்கேன். பட் அதை வந்து நான் மாற்றி அந்த பக்கம் எடுத்து வச்சு பார்க்கணும் எந்த சைடில் எனக்கு கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஃபி பொடி போடுறது அது எல்லாமே மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே உப்பு, புளி, மிளகா, அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸு, ஒரு கிளாக்கு இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து நான் IKEAவில் தான் வாங்கினேன். இதை வந்து அப்படியே மேலே வச்சுட்டு அந்த ஜாரை வந்து கீழே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு எப்படியெல்லாம் வந்து தோணுமோ அந்தளவுக்கு நமக்கு என்னென்னலாம் வந்து தேவைப்படுமோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு உடன் இது இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நைஃபை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடில் வந்து நமக்கு சாப்பிங் போர்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நான் சாப்பிங் போர்டும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஹீட்டிங் பேட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து தாங்குது. அண்ட் இந்த ஆர்கனைசரை நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இதோட குவாலிட்டியும் சரி, இது வந்து இதோட ஸ்டைலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த ஸ்டைல் எல்லாமே பிடிச்சி தான் வந்து நான் வாங்கினேன். அதுவும் மெயினாக வந்து ஒயிட் கலரில் இருந்ததுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். நான் அதை இப்போ யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எதுவுமே வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ எல்லாமே வந்து என்னோடய ஓன் மணியிலேருந்து வாங்கி அதை வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதான் இதோட ஃபைனல் லுக்கு. இதில் இன்னும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணணுன்னா கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருந்த அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 3 ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் கொடுத்த ஐடியாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.